முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திடீர் டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் கூட்டணி தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். சுபாஷ், விவரங்கள். தன்னுடைய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை கழகமாக மாற்றுவதாக அறிவித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திடீரென கோயம்புத்தூரில் அவர் சிகிச்சையில இருந்தாரு. கண்டினியூஸா ஒரு 5 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை அவருக்கான சிகிச்சை அங்கு எடுத்துக்கொள்வார். அங்கிருந்தே டெல்லி புறப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துல இது பதிவு செய்வது அது மாதிரியான நடவடிக்கை ஒரு சம்பந்தமாக சட்ட ஆலோசனைகள் எல்லாம் மேற்கொள்வது சம்பந்தமாக பேச இருப்பதாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாம பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களை அவர் சந்திக்க கூடுன்ற ஒரு தகவலும் நம்மிடையே தகவலாக இருக்கிறது. ஓபிஎஸ்ஸின் இந்த திடீர் டெல்லி பயணம் எதை மையப்படுத்தி அமைய போகிறது என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நன்றா கொச்சின்ல, அதாவது கோவையில இருந்து கொச்சின் சென்று அங்கிருந்து டெல்லி புறப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தகவலாக இருக்கு. கோவையில அவர் மருத்துவமனையில இருந்த நேரத்துல கோவையில இருந்து முடிச்சுட்டு அங்கிருந்து கொச்சின் வழியாக அவர் டெல்லி சென்றிருப்பதாக தகவல் இருக்கிறது. தொடர்ச்சியாக அவரது பயணம், அவரது நடவடிக்கை, அவர் யாரையெல்லாம் சந்திக்கிறார் என்பது மிகுந்த உன்னிப்பாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக சுபாஷ், நீங்க குறிப்பிட்டதை போல புதிதாக ஒரு கட்சியை தொடங்கக்கூடிய ஒரு நிலையை எட்டியிருப்பதை பார்க்க முடியுது. அவர் யாரோடு கூட்டணி வைப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஓபிஎஸ் டெல்லி பயணம் அரசியல் கடத்துல எவ்வளவு கூர்ந்து கவனிக்கப்படுது? மிக முக்கியமான ஒரு டெல்லி பயணமாக தான் இருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் வெகு சில நாட்கள் தான் இருக்கு. அவர் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவில் நாங்கள் இணைய வேண்டும், இணைத்துக் கொள்ள வேண்டும், இணைப்பை முன்னெடுக்கவில்லை என்றால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள், எச்சரிக்கிறோம் என்று அவர் கடுமையான சொற்றொடர்கள் எல்லாம் பயன்படுத்தி சொல்லி இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலை அவரது டெல்லி பயணம் என்பது அரசின் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் அதிமுகவில் அங்கம் வகிக்க போகிறாரா மீண்டும் என்பதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் அவர் கட்சியாக பதிவு செய்து அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி வைக்க போகிறாரா அல்லது வேறு கூட்டணிக்கு செல்வதற்கான திட்டமிடல் இருக்கிறாரா என்பது பல்வேறு விஷயங்கள் அணிவகுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் இவரது பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பயணமாக டெல்லி பயணம் இருக்கிறது. நன்றி சுபாஷ் விவரங்களுக்கு.